அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சிறிது சிந்திக்க போகிறோம். சில விவரங்களை அன்பர்களுக்கு தெரிவிக்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் யார்த்தையாவது ஜோசியர்கிட்ட போய் நல்ல நேரம் அதுன்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். தங்களுக்கு தாங்களாகவே இன்றைய தினம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றதா ஏற்றதில்லையா, இன்று என்ன காரியங்கள்லாம் செய்யலாம், செய்யக்கூடாத காரியங்கள் எது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தாரா பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்க அறிஞ்சு கொள்வது முக்கியமானது. அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். எல்லாருடைய பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறந்த நட்சத்திரம் தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. சரி, பிறந்த நட்சத்திரம் ஒண்ணு பிக்சடு. இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. காலண்டர்ல தாளை கிழிக்கும் போது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த பிறந்த நட்சத்திரத்திற்கும் இன்றைய நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு தான் இந்த தாரா பலன்கிறது. அந்த பிறந்த நட்சத்திரத்துல இருந்து இன்றைய நட்சத்திரம் எத்தனாவது நம்பர்ல வருது அப்படிங்கிறது தான் தாரா பலம்னு சொல்றாங்க. அந்த நம்பர்களுக்கு தகுந்தபடி நம்ம என்ன காரியங்களை செய்யலாம், அந்த நம்பர்களால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் தாரா பலம். நல்லா இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்குள்ள நட்சத்திரம் எத்தனாவதாக வருகிறது, ஜென்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து எண்ணணும். அதான் முக்கியமானது. உதாரணமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்கிடுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பிக்சடு, மாறப்போறதில்லை. இன்றைய நட்சத்திரமும் அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி அப்போ ஒண்ணுன்னு வருது. அன்றைய நட்சத்திரத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லிட்டுனா இல்லையா, அப்ப அதுக்கு தாரா பலன் 1. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பிக்சடு, இன்றைய நட்சத்திரம் பரணின்னு வச்சுக்கிடுங்க. அஸ்வினி பரணி, அப்ப அன்றைக்கு தாரா பலன் 2. உங்க ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்னைக்கு கிருத்திகைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை, தாரா பலன் 3. இந்த மாதிரி எண்ணி கணக்கிடணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்றைய நட்சத்திரம் ரோஹிணின்னு வச்சுக்கிடுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்னைக்கு நீங்க பார்க்கும்போது நட்சத்திரம் ரோஹிணின்னு வச்சுன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி, அப்ப தாராபலம் 4. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்னைக்கு நட்சத்திரம் மிருகசீரன்னு வச்சிருந்தீங்கன்னா எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம்னா தாராபலன் 5. இப்படி எண்ணிக்கொண்டே வரணும். எண்ணிக்கொண்டே வந்தா அது ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினியிலிருந்து ஆயில்யம் வரைக்கும் எண்ணினீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்து அன்றைய நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்துச்சுன்னா அஸ்வினியிலிருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆயில்யம் 9வது நட்சத்திரமா வந்துடும். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 9. அப்ப அன்னைக்கு தாராபலன் 9. சரி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்னைக்கு நட்சத்திரம் பரணி 9 தாண்டிடுச்சு. அன்னைக்கு நட்சத்திரம் மகம், ஆயில்யம் வரைக்கும் ஏற்கனவே வந்துட்டோம். உங்க ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, அன்னைக்கு நட்சத்திரம் மகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா மகம் 10வது நட்சத்திரமா வந்துடும். அஸ்வினிலிருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மகம் 10வது நட்சத்திரமா வந்துடும். அப்ப அன்னைக்கு தாராபலன் எப்படி, அந்த 10 9ஆல வகுத்துட்டீங்கன்னா மீதி என்ன வருதோ அதான். அப்ப மீதி 1. புரியுதா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, இன்னைக்கு நட்சத்திரம் பூரம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பூரம் அஸ்வினிலிருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 11வது நட்சத்திரமா வரும். இப்ப மீதி 2. அப்ப அன்னைக்குள்ள தாராபலன் 2. இப்படிதான் அதை கணக்கிடக்கூடிய முறை தாராபலன். இப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி, இன்னைக்கு நட்சத்திரம் உத்தரம். உத்தரம்னா 12வது நட்சத்திரம். அப்ப 12னா 9 தாண்டி போயிருது. 9ஆல வகுக்கும் போது மீதி 3. அப்போ அன்னைக்கு தாராபலன் 3. அது எப்படி கணக்கிடணுங்கிறதுக்காக இப்படி ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு வரேன். நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்தே எண்ணணும். நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்தே எண்ணி அது 9க்குள்ள வந்துச்சுன்னா சரியா போயிருது. 9 தாண்டி வந்துச்சுன்னா 10ஆல வகுத்து மீதி என்னதோ அதுதான் அன்றைய தாராபலன். இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் தாராபலனை கணக்கிடணும். ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு பலன் இருக்குது. உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்லணும்னா இன்ற பதிவு செய்யக்கூடிய இன்றைய தினம், இந்த விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய இன்றைய தினம் காலண்டர்ல ரேவதி நட்சத்திரம் என்று போட்டிருக்கிறது. இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம்.
அப்ப அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது தாராபலன் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து 27வது நட்சத்திரமா வருது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ரேவதி நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27ஆம் நட்சத்திரமாக வருகிறது. அப்ப 9ஆல வகுத்தீங்கன்னா 39 27 மிச்சமே இல்லை. அதனால தாராபலன் 9. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. தாராபலன் 9. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு, பரணி நட்சத்திரத்திலிருந்து இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் வரை எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 26ஆவது நட்சத்திரமா வரும். 26 நட்சத்திரமா வரும். அது 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 8 வரும். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா கணக்கு வழங்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நட்சத்திரம் வந்து ரேவதி. அது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது? கிருத்தியிலிருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 25ஆவது நட்சத்திரமா வந்துருது. ஈரம் போதா 18. 18ல மீதி போச்சுன்னா 25ல 18 போச்சுன்னா மீதி 7. அப்ப தாராபலன் 7. அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தாராபலன் 7. ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து இந்திய நட்சத்திரமான ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 24வது நட்சத்திரமா வருது. 24 9ல வச்சுட்டீங்கன்னா மீதி 6. இந்த மாதிரி அது தாராபலன் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அடுத்து மிருகசீரிடம். மிருகசீரிடத்துல இருந்து இந்திய நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 23 எண் வருகிறது. 23 எண் வருகிறது. மிருகசீரிடத்துல இருந்து ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வரணும். அந்த 23 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 5. அப்ப தாராபலன் 5. அதே மாதிரி திருவாதிரை. திருவாதிரிலிருந்து ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 22ஆவது நட்சத்திரமா வருது. அது 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 4. இப்படியே எல்லா நட்சத்திரத்தும் பார்த்துக்கிட்டே வரலாம். புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு தாராபலன் என்ன? புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 21 வரும். அந்த 21 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 3. அப்ப தாராபலன் 3. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்திலிருந்து நீங்க ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 20 வருது. 20 9ஆல வகுத்தீங்கன்னா மீதி 2. தாராபலன் 2. ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் வந்து ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 19 எண்ணிக்கை வருகிறது. 19 9ஆல வகுத்தீங்கன்னா 29 18 மீதி 1. தாராபலன் 1. அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல ரேவதி வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 18 வருது. 18 9ஆல வகுக்கும்போது மீதமே இல்ல. அப்ப தாராபலன் 9. பூர நட்சத்திரத்துல எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 17. 9ஆல வகுக்கும்போது மீதி 8. தாராபலன் 8. இப்படியே நீங்க கால்குலேஷன் பண்றது ஈஸின்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ 1 முதல் 9 வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த தாரா எண்கள் வருகிறது. அப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலன்கள் அதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நல்ல காரியம் செய்யலாமா, ஏதாவது முயற்சிகள் செய்யலாமா இல்லையான்னு சொல்லி விளங்கிரும். இப்ப எண்ணிக்கொண்டே வரும் பொழுது 1 என்று வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அது ஜென்மத்தாரை. 1 என்று வந்துச்சுன்னா ஜென்மத்தாரை. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 1ன்னு வருது. கேட்டை நட்சத்திரத்துக்கு 1ன்னு வருது. இவங்களுக்கெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு 1ன்னு வருது. இவங்களுக்கெல்லாம் ஜென்மத்தாரை. ஜென்மத்தாரைனா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே வந்து சந்திரன் வருவதனால உங்களுக்கு தேவையான மனக்குழப்பங்கள் வரும். அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது. இந்த 1ஆம் நம்பர் வர்ற அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு ரேவதியில வர்றதுனால ரேவதியில உள்ள நட்சத்திரத்தில் உள்ளவங்க எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் உள்ளவங்க எதுவும் செய்யக்கூடாது. ஆயில நட்சத்திரத்தில் உள்ளவங்க ஆயில நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்க எதுவும் செய்யக்கூடாது. மூன்றுமே புதனுடைய நட்சத்திரங்கள். சரியா? அடுத்தது எண்ணிக்கை 2ன்னு வந்துச்சுன்னு வைங்க. 2 4 6 8 9ல வந்துச்சுன்னா நல்லாவே எல்லா காரியங்களும் செய்யலாம். சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். தாராபலன் 2 4 6 8 9ன்னு வந்துச்சுன்னா எல்லாமே செய்யலாம். பாத்துக்கிடுங்க. 2 வந்துச்சுன்னா பொருள் வரவு சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அதற்கு ஜென்மத்தாரை என்று சம்பத்து தாரை என்று பெயர். 2க்கு வந்து சம்பத்து தாரை என்று பெயர். அனைத்து சம்பத்துகளும் வரும், பொருள் வரவு வரும், சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். இன்னைக்கு 3ன்னு வந்துச்சுன்னு வைங்க, அது விபத்து தாரை. அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, முயற்சிகள் தோற்று போகும். தாராபலன் இன்னைக்கு 3ன்னு வந்துச்சுன்னா எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம். வியாழனுடைய நட்சத்திரத்துக்கு பூராமே வந்து இன்னைக்கு 3ன்னு வருது, செய்யக்கூடாது. புனர்பூசம் விசாகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 3ன்னு வருது.
அதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். அடுத்து சேமத்தாரை தாராபலன் இன்னைக்கு 4 இருந்துச்சுன்னா உடல் நலன் மேம்பாடு, மகிழ்ச்சியான சம்பவங்கள் அனைத்தும் நடைபெறும் வருது. அன்னைக்கு செய்யலாம். 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ்ல கூட செய்யலாம். இன்னடிஷன் டு தட் 9 மட்டும் நல்ல பரமத்தாரை நல்லாக இருக்கும். 9 இன்னைக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பிரத்யேக்கு தாரை 5ஆம் நம்பர். பிரத்யேக்கு தாரை 5ஆம் நம்பர். அதுல எதுவும் வர மாதிரி செய்யக்கூடாது. பல சிக்கல்களை தோற்றுவித்துவிடும். ஆட் நம்பர் செய்யக்கூடாது. அடுத்து 6ஆம் நம்பர் ஈவன் நம்பர் சாதகத்தாரை. அதுல உங்களுடைய எண்ணங்கள் பூரா ஈடேறும். நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். 7ஆம் எண்ணிக்கை வதைத்தாரை. அதுல உடல் பிணிகள் போன்றவை ஏற்படும். அன்னைக்கு நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. 8ஆம் தாரை மைத்திர தாரை. அதுல தெய்வ காரியங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். 2, 4, 6, 8 அனைத்திலுமே புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்களுடைய எண்ணமெல்லாம் ஈடேறும். நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அதே மாதிரி 9 பரம மைத்திர தாரை. அதுல சகல காரியங்களும் செய்யலாம். ஆக இந்த தாராபலனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு முக்கியமான சுபகாரியங்களுக்கு நாள் குறிக்கும் பொழுது அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து அன்றைக்கு நீங்கள் நாள் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னைக்கு வருகிறது என்று பார்த்து, அன்றைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்று பார்த்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே இருந்தே எண்ணிக்கொண்டே வந்தால் அது 2, 4, 6, 8, 9 என்று வந்தால் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அப்படி வராமல் 1, 3, 5, 7 என்று வந்தால் செய்யக்கூடாது. இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் காலண்டர்ல தாள கிழிக்கும் பொழுதே இன்றைய நட்சத்திரம் என்ன என்பதை மனதில் ஏற்றிக் கொண்டு உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கொண்டே அது எத்தனையாவதாக வருகிறது, ஈவன் நம்பர்ல வருகிறது என்றால் மிக நல்லது. 10க்கு மேல் போகும் பொழுது 9ஆல வகுத்து மீதி என்ன என்பதுதான் அந்த தாரை எண்ணு. அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 9 வரைக்கும் நீங்க அந்த எண்கள் கரெக்டா வரும். உங்க நட்சத்திரத்திலிருந்து 10ஆம் நட்சத்திரமா வந்துருச்சுன்னா 10 9ஆல வகுத்து மீதி என்ன வருதோ அதை பார்க்கணும். அதே மாதிரி எத்தனையாவது நம்பர் வருகிறதோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் எத்தனையாவது நம்பர் வருகிறதோ அந்த நம்பரை 9ஆல் வகுத்து மீதி வருவதுதான் தாரை. அது 2, 4, 6, 8, 9 என்று வந்தால் மிக நல்லது. இது எளிதான விஷயத்தை அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்னு ஒருத்தரா தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக இதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் தாராபலன்களை பார்த்து நீங்களே நல்ல நாள்களை தேர்ந்தெடுக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.